இன்றைக்கு நாம் பேச போகிறது புதிய செய்திகளை பல பேச போகிறோம். அதாவது தொடர்ந்து ஒரு பதட்டம் மத்திய கிழக்கில் காணப்படுகிறது. குறிப்பாக பெஞ்சமின் நெத்தானியாகு வரக்கூடிய வாரம் அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கிற தகவல் நாம் வந்திருக்கிறது. அமெரிக்கா பயணத்தில் அவர் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பையும் அதே போன்று மிக முக்கியமான ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் சந்தித்து பேச இருப்பதாக நமக்கு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஹையர் அஃபீஷியல்ஸ் பேச்சில் மிக முக்கியமான விவகாரத்தை பெஞ்சமின் நெத்தானியாகு அமெரிக்கா அதிகாரிகளோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். ஏனென்று கேட்டால், இதுவரை கஸ்ஸாவில் அவர் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. அமெரிக்காவிடம் பெற்றுக்கொண்ட அணு ஆயுதங்களுக்கு சமமான வெடிகுண்டுகளை எல்லாம், பாஸ்பரஸ் குண்டுகளை எல்லாம், கொத்து குண்டுகளை எல்லாம், கிளஸ்டர் பாம்பர்ஸ் எல்லாம் போட்டு கஸ்ஸாவில் 60,000 கிட்டத்தட்ட பொதுமக்களை படுகொலை செய்ததனால இஸ்ரேலில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இப்போது அவர் அமெரிக்காவுக்கு செல்வது இஸ்ரேலில் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு ஏராளமான பணங்களை அவர்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு இப்பொழுது அமெரிக்காவை, தனது எஜமானரை பார்ப்பதற்கு பெஞ்சமின் நெத்தானியாகு அவருடைய நாட்டினுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், அமெரிக்காவுடைய ஹையர் அஃபீஷியலோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்க ஊடகங்கள், நியூயார்க் டைம்ஸ் போன்ற செய்தியேடுகள், சர்வதேசத்தினுடைய பல செய்தி குறிப்புகள் நமக்கு இதை தெரிவிக்கிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் வெளிப்படையாக தங்களுடைய வெற்றிகளை குறித்து அவர் பேச போகிறார். நமக்கு என்ன புரியலன்னா, என்ன வெற்றியை பெற்றார்கள் என்பதை சொல்ல வேண்டும். இங்கே முக்கியமாக கேட்பது, என்ன வெற்றியை புரித்தார்கள்? அவர்கள் சொன்னது என்ன? ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம். கொண்டு வந்தார்களா? கொண்டு வரவில்லை. இரண்டாவது, அணு ஆயுதங்கள் இல்லாத 3 இடங்களை, கிட்டத்தட்ட ஃபர்தவ், இஸ்பஹான், நட்டான்ஸ் போன்ற பகுதிகளில் துடை தெரிந்தார்களா? இல்லை. இன்றைக்கு கூட ஐஏஇ இந்த 400 கிலோகிராம் என்ரிச் செய்யப்பட்ட அணு ஆயுதங்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிலும் வெற்றி பெறவில்லை. மூன்றாவதாக, அவர்கள் என்னெல்லாம் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். இப்போ இதையெல்லாம் அவர்கள் இன்னும் பல காரியங்களை சொன்னார்கள். இஸ்லாமிக் ஆக்சிஸை நாங்கள் க்ளோஸ் செய்வோம், அவர்களுடைய ப்ராக்சிகளை அழிப்போம். என்ன அழித்தார்கள்? நாட்டில் ஐஆர்ஜிசிக்கு மாற்றமாக ஒரு அதிகார தலைமையை உருவாக்குவோம் கொண்டு வந்தார்களா? எதுவுமே நடக்காமல் என்ன நடந்தது? இஸ்ரேல் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது. சர்வதேச இராணுவ முகமையாளர் பஹ்ரைனிலிருந்து டாக்டர் மசூரி தன் கருத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 75 லட்சம் கோடிகளும், பலாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டதும், கட்டடங்கள் உருக்குலைந்த நிலையில், ஆய்வு நிலையங்கள், கட்டடங்கள், மருத்துவமனைகள், இராணுவ தளவாடங்களுக்குரிய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவங்க இழந்தாங்க. இந்த கோடிகளை பெறுவதற்கு அமெரிக்கா பணம் கொடுக்கலாம். அமெரிக்கா என்ன சொல்ல போகிறது என்பது தான் தற்போது பெஞ்சமின் நெத்தானியாகுடைய விசிட்டுடைய முக்கியமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் இனி இருக்குமா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்று சொன்னால், இது நேரம் ஈரானுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியும் தாங்கள் 900 பேர் வரை இழந்திருப்பதாகவும், 3000க்கும் மேற்பட்டவர்கள், 4700 பேர் படுகாயமடைந்ததாகவும் ஈரானுடைய அஃபீஷியலான ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தெரிவித்திருக்கிறது. ஈரான் அடுத்த திட்டத்தில் ஒரு கொடூரமான திட்டத்தை அவர்கள் செய்வதற்கு அடுத்த கட்ட ப்ரிப்பரேஷன் என்ற தகவல்களும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையிலே ஈராக்கில் அடையாளம் தெரியாதவர்கள் கிர்க் பகுதிகளில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். மிலிட்ரி ஏர்பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது, சிவிலியன் பேஸ் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிகள் அனைத்தும் பதட்டத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஈரான் மீண்டும் தனது பணியை தொடங்கியிருக்கிறது. இங்கே நமக்கு என்ன கேள்வி என்று சொன்னால், பல கேள்விகள் எழும். அமெரிக்காவுக்கு சென்று பார்ப்பதற்கு நெத்தானியாகு செல்கிறார், மிக முக்கியம். அமெரிக்க அதிபரோடு பேசுகிறார், மிக முக்கியம். இன்றைக்கு இந்த போரின் வாயிலாக இதற்கு முன்பு இருந்ததை விட ஒரு புது களச்சூழல் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த உலகம் முழுவதும் ஏற்பட்டதை தாண்டி மிக முக்கியமாக மத்திய கிழக்கில் ஒரு புதிய ராஜ்ய தலைமையும், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அதிகார தலைமையும் உருவாக்கியிருக்கிறது. ஈரான் கஸ்ஸாவிலே மிக முக்கியமாக
அவர்கள் ஈரான் காசாவில் போர் தொடர்வதாக அறிவித்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்பொழுது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பின்னடைவை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக அவர்கள் ஏற்கனவே சொன்னது, இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட பின்னடைவில் முதல் முறையாக இஸ்ரேல் அணு ஆயுத தளவாடங்களை அழிப்பேன் என்று 2 நிலை தாக்குதலை நடத்தினார்கள். முதலில் இஸ்ரேல் நடத்தியது, அதில் ஒன்றும் நடக்கவில்லை. இரண்டாவது அமெரிக்கா B-2 பாம்பர்ஸில் GBU-57 மூலம் தாக்குதல் நடத்தியது, அதிலும் ஒன்றும் நடக்கவில்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்பாட்டை அவர்கள் அடுத்த கட்டமாக செய்வதற்கான அணு ஆயுத முயற்சிகளை ஆரம்பித்திருப்பதாகவும், அவர்கள் மிசைல் தொழில்நுட்பம் உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு ஒரு வல்லமையான தொழில்நுட்பமாக, குறிப்பாக அந்த ட்ரோன்களும் மிக குறிப்பிய மிசைல் தொழில்நுட்பங்களும் அமெரிக்காவிலும் இல்லை, எந்த நாட்டிலும் இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு பல புதிய யுக்தியை 40 ஆண்டு கால ஆய்வில் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்களா என்பது இஸ்ரேலுக்கு பெரும் பதட்டம், அமெரிக்காவுக்கும் பெரும் பதட்டம். இரண்டாவது, அமெரிக்காவை ரஷ்யாவை தாண்டியும் சீனாவை தாண்டியும் இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் வல்லமையாக இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் சொல்லியிருக்கிறது. அதே சமயம் இன்னும் கொஞ்சம் தவறினால் 12 நாட்களுக்கு மேல் ஆயினால் ஒருவேளை வேறுவித பாதிப்புகளை இஸ்ரேல் சந்தித்திருக்கும் என்ற தகவலும் சர்வதேசத்தினுடைய பல இராணுவ தலைமையகங்கள், பிரிவுகள், உளவு பிரிவுகள், போரியல் வல்லுநர்கள் தங்கள் கருத்தை பயன்படுத்துவதும், வெளிப்படையாக வெற்றி பெற்றோம் என்று சொன்னாலும் எந்த வெற்றியும் பெறாத இஸ்ரேலுக்கு இது அடிவயிற்றை கலக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. அதே சமயம் ஈரான் இதுவரை கண்டுபிடிப்பதில் இந்த அட்டோமிக் பவரில் இதுவரை சர்வதேசத்தில் இல்லாத பல புதிய யுக்திகளை அவர்கள் கையாண்டிருப்பதாகவும், இதனுடைய தாக்கம் கொடூரமானது என்பதை ஏதோ ஒரு ரகசியத்தை அறிந்து கொண்டுதான் அமெரிக்கா இவற்றில் அச்சம் தெரிவிக்கிறதா, பதட்டம் அடைகிறதா என்ற கேள்வி வருகிறது. மிக முக்கியமாக ஈரானுடைய சயின்டிஸ்டுகளை பார்த்து இவர்கள் கொலை செய்வதற்கான காரணம் என்ன? ஆகவே சயின்டிஸ்டுகளுடைய உருப்படியான வேலைகள், சயின்டிஸ்டினுடைய கண்டுபிடிப்புகள் ஈரானை மத்திய கிழக்கை தாண்டி சர்வதேச அளவில் ஒரு பெரும் தொழில் ஆற்றல் மிக்க சக்தியாக உருவாயிருக்கிறது. இதில் அவர்களுடைய பலிஸ்டிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக்ஸ் ஏவுகணைகள், அது மட்டுமல்லாமல் மிசைல் தொழில்நுட்பங்கள், அணு ஆயுத என்ரிச்மெண்ட் செய்தது, ட்ரோன்கள், அடுத்து உளவு விமானங்கள், ஆள் இல்லாத விமானங்கள், எல்லாவற்றிலும் தரைப்படை, கடற்படை, ஒன்று எக்ஸப்ட் விமானப்படை. அந்த விமானப்படைக்கு CJ-10 என்று சொல்லப்படுகிற 40 விமானங்கள் இன்றைக்கு டிராகன் என்று அழைக்கப்படுகிற சீனாவிலிருந்து ஒப்பந்தம். அதில் மிசைல் டெக்னாலஜி இருக்கிறது, வார்ஃபர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் இருக்கிறது, அதிவேகமாக செல்லக்கூடிய ஒரு ஹைட்ராலிக் முழுமையாக தன்னகத்தை கொண்ட ஒரு பெரும் தொழில்நுட்ப அறிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவற்றில் வந்தால் மீண்டும் விமானப்படை பலமாகும் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் மீண்டும் தாக்குமா என்ற கேள்விக்கு சர்வதேச ஆய்வாளர்கள் அச்சமுறுத்தக்கூடிய செயலை இனி ஒரு காலமும் அவர்களை அச்சுறுத்த முடியாது என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் மீண்டும் மற்றொரு தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேல் எல்லையற்ற துவம்சம் செய்யப்படும், மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும். அது மட்டுமல்லாமல் தோழர்களே, அந்த நாடு துவம்சம் செய்யப்படும். இது தற்போது நிலையாக இருக்கிறது. இந்த தாக்குதலின் வாயிலாக உள்நாட்டில் நெதன்யாகுவுக்கு உடனடியாக கஸ்ஸா போரை நிறுத்த வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற போராட்டமும் அவருக்கு பெரும் இடையூறாக இருக்கிறது. அதே சமயம் இஸ்ரேலுடைய ஆயில் கிரைஸ் பெரிய அளவிலே தாக்கப்பட்டிருக்கிறது. ரஃபாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி வில் டேக் மோர் தென் அ மந்த்ஸ். அதாவது அந்த ரிஃபைனரி நார்மல் ஃபங்க்ஷனுக்கு முடியாமல் ரஃபா இல்லை, அதை நாட் ஃபங்க்ஷன், இட் வாஸ் ஸ்டக் பை ஈரான். அந்த கம்பெனி அதை ரிஃபைனை உருவாக்கக்கூடிய பஸ்ஸான் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், ஒரு பாதிப்பு, இதில் காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் செய்யக்கூடிய, இன்வால்வ் செய்யக்கூடிய அனைத்து மல்டிப்புள் கருவிகளும் ஒரு அன்சர்டினிட்டி, குறிப்பாக என்ன சொன்னால் நிலையில்லாமல் அழிந்திருக்கிறதாகவும், இதன் மூலமாக இஸ்ரேலில் இதை சரி செல்வதற்கு இன்ஸ்டலேஷன் ஆஃப் த
the facilities சரி செய்வதற்கு செப்டம்பரிலிருந்து அக்டோபர் வரை காலதாமதம் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே செப்டம்பரிலிருந்து அக்டோபர் வரைக்கும் காலதாமதம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய ஹைஃபாவினுடைய ரிஃபைனரி முழுமையாக அழிந்திருப்பது என்பதை இது யூகப்பூடகமான செய்தி அல்ல. அந்த பெசான் ஸ்டேட்ஸ்மன் கம்பெனி அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக இஸ்ரேலில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஃப்ளோலெஸ் வார், மிக கொடூரமான தாக்குதல்கள் நடந்திருக்கிறது. காம்பன்சேஷன் ஃபண்டு, இன்னும் பல விவகாரங்கள், ஆர்டர் ரிசீவ்ட் ஆனது, இதையெல்லாம் பெரும் பகுதி அவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய மூலதன சிக்கலும் வந்திருக்கிறது. ஹைஃபாவுடைய ரிஃபைனரி ஓனர், அந்த கம்பெனியுடைய பெசானுடைய அறிவிப்பின்படி அங்கே இருக்கக்கூடிய சப்ளை ஆகக்கூடிய 65 விழுக்காடு இஸ்ரேல் நாட்டிற்கு தேவையான டீசல் மற்றும் ஃபியூயல்கள் பெரும் சிக்கல். இதனால் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் உள்நாட்டில் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. சாதாரண பாதிப்பில்லை, மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருக்கிறது. சாதாரண மக்கள் செல்வது, பயன்பாட்டிருக்கிறது, சரக்கு உந்துதல், இதெல்லாம் பல கோடி பில்லியன் நாளொன்றுக்கு நஷ்டம். சரி, இரண்டாவது, அவர்களுடைய அறிக்கையில் 59% கேஸ் லைன், கேஸ் கனெக்ஷன் அதுவும் தடைப்பட்டு விட்டது. மூன்றாவதாக 52% கெரசின் பயன்பாடுகள், அதன் மூலமாக சாலைகளுக்கு தார் ரோடு போடுவது, இதையெல்லாம் நின்றிருக்கிறது. ஆகவே இட் இஸ் எ யூஸ்டு ஃபார் மிக முக்கியமாக ஜெட் ஃபியூயல் அண்ட் குக்கிங் கேஸ் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய எலி கோகன், இதையெல்லாம் நாங்கள் விரைவில் சரி செய்வோம் என பூசி மெழுகும் காட்சியும் காணப்படுகின்றது. காசாவிலே இவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். காசாவிலே அந்த கிடியன் சாரட்ஸ் முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. இதன் மூலமாக பெஞ்சமின் நெதன்யாகு அடுத்த வாரம் அமெரிக்க பயணத்தையும் அமெரிக்காவுடைய அஃபீஷியல் இடத்தில் பேசுவதையும் நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த மிக பயங்கரமான, இந்த கொடூரமான தாக்குதல்கள், உயிரிழப்புகள், ரிஃபைனரி ரஃபாவில், ஹைஃபாவில் அவர்கள் இழந்தது, கட்டடங்கள் எல்லாம் இழந்தது, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை அவர்கள் இழந்து இன்றைக்கு நடுவீதியில் நிற்கிற காட்சியை நாம் காண முடிகின்றது. ஈரானுக்கும் ஆயிரக்கணக்கில் மக்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்கள் 900 என்று சொல்லியிருக்கிறார்கள். 4000 5000 பேர் ஊனமுற்றிருக்கிறார்கள். அவர்கள் நாட்டிலும் மிகப்பெரிய சரிவு இருக்கிறது. இருந்த போதிலும் ஈரானை இவர்கள் எதுவும் செய்ய முடியாததற்கு காரணம், இன்னொரு மிக முக்கியமான காரணம், மொசாத் உளவுத்துறைகளை முழுமையாக 200க்கு அல்ல பல்லாயிரக்கணக்கானவர்களை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். பலரை 6-7 பேரை தூக்கிலிட்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம். அந்த நாட்டிலிருந்து பல விஷயங்கள் நமக்கு வெளியே வரவில்லை. ஆகவே மொசாத்துக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பெருந்தாக கிடைப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மொசாத் உளவாளிகளை வைத்து இனி இவர்கள் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் அணு ஆயுதங்களை, மிசைல் தொழில்நுட்பத்திற்கு சமமாக உளவாளிகளை கண்காணித்து கடுமையான தண்டனை கொடுப்பதற்கான முயற்சி அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து நாம் சொன்ன அந்த ஃபத்வாவை மீண்டும் மீண்டும் அவர்கள் நெதன்யாகுவுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்பையும் நெதன்யாகுவையும் படுகொலை செய்ய வேண்டும் என ஃபத்வா கொடுத்திருக்கிறார் அவருடைய உயர்மட்ட மத கிளாரிக்ஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ஆயத்துல்லா கோமினியை பற்றி சொன்னால் நாங்கள் அதை கொடுப்போம் என்ற செய்தியும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் வந்திருக்கிறது. அதனை அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி, ஹிஸ்புல்லா இன்று காலை அறிக்கையில் எக்காலத்திலும் டிஸ்ஆர்ம்டு என்ற பேச்சுக்கும் சரண்டர் என்ற பேச்சுக்கும் இடமில்லை, நாங்கள் வலுவான நிலையில் இருக்கிறோம், நிச்சயமாக மீண்டும் ஒரு தாக்குதலை நாங்கள் தாக்கப் போவதாக அவர்கள் அறிவிப்பு செய்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரும் சிக்கலிலே தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் உண்மையிலேயே என்ன செய்ய போகிறது? வரலாற்றில் தனக்கு மாற்றாக மத்திய கிழக்கில் மற்றொரு நாடு உருவாகி இருக்கிறது. மற்ற நாடு உருவாகினால் அரபுகள் மீண்டும் ஈரான் பக்கம் சார்வதற்கும் ஈரானிடத்தில் ஆயுத தளவாடங்களை கொடுப்பதற்கும் ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானை எப்படியாவது சமாதானம் பேச்சு ஈரானுக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை, 30 பில்லியன் என்றால் இந்திய மதிப்பிற்கு 2.5 லட்சம் கோடி, இதை அமெரிக்கா வாங்கி கொடுத்து மீண்டும் அந்த தொழில்நுட்பத்தில் இவர்கள் வளர்ந்து விடாமல் இருப்பதற்கு சமாதானத்தோடு ஒரு இந்த நியூக்ளியர்
அட்டோமிக் என்ரிச்மெண்ட் இட் இஸ் ஃபார் த பீப்புள், சிவிலியன் ஒர்க்குக்காக என்று மட்டுப்படுத்த நினைக்கிறார்கள். ஆனால் ஈரான் நிச்சயமாக அமெரிக்காவினுடைய இந்த நயவஞ்சக வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாது என்றும் ஈரானிலிருந்து செய்தி தொடர்பாளர் இஸ்மைல் பஹி போன்றவர்கள் சொல்லுகிற செய்தியும் நாம் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. எல்லா நிலையிலும் ஈரான் ஒரு பாதிப்புக்கு உள்ளான நாடாக இருந்தாலும் தற்போது அவர்களில் மிக முக்கியம் ஆற்றலோடு நிற்பது. அரபு நாடுகளில் எந்த ஆதரவும் இல்லை, ரஷ்யாவும் பெரிய ஆதரவு கொடுக்கவில்லை, சீனாவும் ஒன்றும் கொடுத்து விடவில்லை, பணபலமும் அவர்களுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் தனித்து நின்று வல்லாதிக்க சக்திகளை அவர்கள் இன்றைக்கு உலகை நோக்கி தன்னை நோக்கி உலகை திருப்பி இருப்பது பலவேறு கேள்விகளை அடுத்த கட்ட அவர்கள் வளர்ச்சியிலே பாரசீகர்கள் கடந்த காலம் ரோமாபுரிக்கு சமமான வளர்ச்சிகளை பெற்றிருந்த காலத்தை நினைவுபடுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. நன்றி.